எல்லாருக்கும் வணக்கங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தை மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தை மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கும்ப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான், விதிகாரகர், தொழிலுகாரகர். கும்பராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் இருக்க, தனஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்கு 5வது பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான ஒரு தருணம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தராதுங்க, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு ராசியில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஏன் ஒரே பிரசவத்தில் 2 பேர் பிறந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேரம் இல்லை ஒரே சந்தர்ப்பத்தில் சாதகமான பலன் தராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணம் தான் சாதகமான பலன். இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய சூட்சமங்கள் இந்த மாதத்தில் சொல்கிறேனுங்க. இது ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். தயவு செய்து முழுமையாக பாருங்கள். பொதுவாக மாத கிரகம்னா சூரியன் தான். கும்பராசிக்கு 7 கூடிய ஒரு கிரகம் சூரிய பகவான், அதாவது கும்ப ராசியாதிபதி சனி பகவானுடைய தகப்பன் தான் சூரியன். அப்போது கும்பராசிக்கு 12வது பாவகத்தில் எப்போவுமே நமக்கு ஒரு பகை கிரகம் இருக்குது அப்படின்னா அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது தான் முழுமையான பலனை கொடுக்கும். கும்பராசிக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் கெட்டவர் தான் கும்பராசிநாதன் சனி பகவானுக்கு. அதே மாதிரி சூரியனும் கெட்டவர் தான், செவ்வாவும் கெட்டவர் தான். இப்போது இந்த மாதம் முழுவதும், இந்த தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30ஆம் தேதி வரை சூரியன் மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு. அதனால் சட்ட ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு சாமி, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு, போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு, ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி பட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க என் வாழ்க்கை அப்படின்னா அந்த சிக்கல்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம். ஐயா, ஆசாசியாக ஒரு வீடு வாசல் வாங்கினேனுங்க, அதில் சட்ட சிக்கல் ஆகி போச்சு. என் பூர்வீக சொத்து இருந்ததுங்க, அதில் சட்ட சிக்கல் ஆகி போச்சு, வழக்கு பிரச்சனை வந்துருச்சு. நான் 2 வீலரில் நார்மலாக போயிட்டு இருந்தேனுங்க, முன்னுக்கு யாரோ விழுந்து விட்டாங்க. எதுவாக இருந்தாலும், அதாவது ஒரு தப்பு நீங்கள் பண்ணலை, அந்த தப்புக்கு உங்களுக்கு சம்மதம் கிடையாது, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களை குற்றவாளி ஆக்கிடுச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் குற்றமற்றவர் நிரூபிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஐயா, இது வேறு மாதிரியான பலன் நான் சொல்லலை, தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, மன்னிச்சுக்கிடுங்க. நான் சொன்னது கும்பராசிக்கு உண்டான கிரக அமைப்புகளை கொண்டு சொல்லக்கூடிய பலன். இது ஒரு தவறு நீங்கள் செய்யலை, ஆனால் அந்த தவறு செய்துட்டீங்க அப்படின்ற ஒரு பேர் வந்துருச்சு, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சேர்ந்ததால் நீங்கள் குற்றவாளி ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் குற்றமற்றவராக நிரூபிக்கிறதுக்கு உண்டான நேரம். இதுக்கு விளக்கம் நான் மீண்டும் சொல்கிறேன். இந்த தனஸ்தானாதிபதி தனஸ்தானம், அதுபோக புத்திஸ்தானம், படிப்பு ஸ்தானம், அதே மாதிரி குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வக்ரத்திலிருந்து மீண்டு உங்கள் ராசிக்கு 9வது பாவகம் புதனுடைய ஆதிக்கத்துக்கு தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குரு பகவான் எந்த இடத்துல போய் இருக்காரோ அந்த இடத்துக்கு அதிபதியானவர் புதன் தானே. புதன் நமக்கு 8 குடையவர் இல்லையா? புதன் சனி பகவானுக்கு நல்ல கிரகம், அருமையான கிரகம், அற்புதமான கிரகம். ஆனாலும் அவர் 8 குடையவராகவும் வரார். நம்ம ராசியாதிபதி தனஸ்தானத்திலிருந்து, குடும்பஸ்தானத்திலிருந்து, வாக்குஸ்தானத்திலிருந்து புதனுடைய வீட்டை பார்க்க, அந்த புதன் சனி பகவானுடைய வீட்டில் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் சூரியனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்காரு. உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கிறார். ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஸ்தானம் என்னன்னா 6வது பாவகம். ஐயா, தொழில் ஸ்தானம் சொல்கிறாங்க, தனஸ்தானம் சொல்கிறாங்க. ஏங்க, நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 6வது இடம் தான். அதே மாதிரி இந்த சத்துருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உடல் நோயாக இருக்கட்டும், சத்துரு தொல்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6வது இடம் தான். ருண ரோக சத்துருஸ்தானன்னு சொல்லுவாங்க.
அந்த ஸ்தானத்தை மட்டும் இந்த மாதத்தில் பார்க்கக்கூடிய கிரகங்கள் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க. முதல்ல வந்து சூரியன் பார்ப்பார், ரெண்டாவது வந்து தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்ப்பார், மூணாவது புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பார்ப்பார், நான்காவது சுபஸ்தானாதிபதி பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்ப்பார். இப்போ சுக்கிரனுடைய பார்வை, சூரியனுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, புதனுடைய பார்வை, இத்தனை பார்வைகளும் 6வது பாவகத்தில் படுவதால் நமக்கு இந்த நேரம் வந்து சாதகமான நேரமாக இருக்கும். இதனால தான் அந்த பழிபங்கத்திலிருந்து நம்ம வெளியே வருவோம். ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை செய்துட்ருப்போம், 10 வருஷமும் வேலை செய்துட்ருப்போம். போன மாதம் வந்தவங்க கூட மேலே போயிருப்பான். மனசில் நிறைய ஆதங்கம் இருக்கும். என்னையா இம்புட்டு திறமை இருக்குது, இவ்வளோ உழைச்சிருக்கோம், யாரு கண்ணுக்கும் தெரியலையா? அப்படி கூட அந்த உங்கள் மனநிலையே இருக்காது. எவன் கண்ணுக்கும் தெரியலையா நான் என் திறமை? அந்தளவுக்கு உங்களுடைய மனநிலை இருக்கும், அந்தளவுக்கு உங்களுடைய வேதனை இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் யாருன்றது வெளிப்படுத்துறதுக்கான நேரம். நீங்கள் யாருன்றது மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நாம் என்ன செய்கிறோம்? நேரம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாயிடும், நேரம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாயிடும். மண்ணுக்குள்ளே போடுற விதையே 7 நாளில் முட்டிக்கிட்டு வெளியே நிற்கிது. ஒரு பொதுவாக சொல்கிறேனுங்க. அப்போ முயற்சின்ற விதையை விதைங்க. விதைக்கிறதுக்கான நேரத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? எந்த ஒரு செயல் செய்தாக இருந்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கான நேரம் சரியாக இருக்குதான்றதை நம்ம பார்த்துக்கணும். நினச்ச நேரத்தில் நினச்ச செயலை செஞ்சிட முடியாது. நம்ம லட்சாதிபதியாக கோடீஸ்வரனா, அப்பனால் மேலே வந்தோமா, தாத்தனான மேலே வந்தோமா? இல்லையே. கும்பராசியில் பிறந்தவங்க தானாக கை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு தான் ஒருத்தரும் மேலே வந்திருப்பாங்க. 60 வயசு இருக்கும் ஒரு கும்பராசிக்காரருக்கு. கூப்பிட்டு, ஐயா இப்போ இருக்கிற நிலைமைக்கு எம்பிட்டு காலம் வந்தது நீங்கள் வர்றதுக்கு அப்படின்னா, நீ வேற சாமி, 40 வருஷம் நாயா பேயா உழைச்சேன். சத்தியமான உண்மை. 40 வயசு உள்ளவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 வருஷம் படாத கஷ்டம் பட்டு நான் மேலே வந்தேன். ஓப்பனாக சொல்லுவாங்க. எவனுடைய தயவு தாட்சி எனக்கு இல்லை. உண்மைதானுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் ஆய்வு பண்ண வரைக்கும், இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பல பேருடைய வாழ்க்கைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் இவங்க காரணமாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க மேலுக்கு வர்றதுக்கு ஒருத்தரும் காரணமாக இருந்த மாதிரி எனக்கு எங்கள் தாய் தகப்பனுடைய தெய்வ தாட்சியம் கூட எதிர்பாராமல் மேலே வந்தவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. அதுக்குன்னு தாய் தந்தையுடைய சப்போர்ட் இல்லாமல் வந்துட்டேன்னு சொல்லிட முடியாது. பெற்றாங்க, ஆளாக்குனாங்க, படிக்க வச்சாங்க. ஆனாலும் இந்த பறவை எப்படி ரக்க முளைச்ச உடனே தன்னுடைய இறையை தேடி தானாக செஞ்சுக்குதோ, அந்த மாதிரி தான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க. இந்த நேரம்ன்றது மனசார சொல்கிறேன், மனப்பூர்வமாக சொல்கிறேன், கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல நேர காலங்கள். காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணுங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணுங்க. இந்த வார்த்தை சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னா என்னையா சொல்கிற அப்படின்னா, ஒரு தானியம் இருக்குது, நெல்மணியோ அல்லது ஏதோ ஒரு தானியம் இருக்குதுன்னா, காற்று இருக்கும்போது தான் இப்படி தூத்தணும்னா அந்த டெஸ்டெல்லாம் போகும், குப்பையெல்லாம் போகும். அதுக்காக தான் அந்த வார்த்தை சொல்கிறதுங்க கிராமப்புறத்தில். இந்த நேரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான நேரம், தன்னை சரி செஞ்சுக்கிறதுக்கான நேரம். கறந்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் தண்ணின்னு எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான பழகக்கூடிய ஆட்கள் தான் கும்பராசிக்காரங்க. அதுவே வினையாக வந்திருக்கும், அதுவே வினையாக வந்திருக்கும். கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, ஐயா பகலில் பார்த்து பேசு, ராத்திரியில் பேசவே பேசாதேன்னு. நாம் கள்ளங்கபடம் இல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுவே ஒரு மிகப்பெரிய சங்கடங்களாக கடகராசி இதாக கும்பராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான சூழல் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாயிடும். நிறைய பேருக்கு இந்த 7.5 சனியால் பல விதமான சங்கடங்கள் கொடுத்துருக்கும் இல்லையா? ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் கொடுத்தாலும் கும்பராசிக்கு அதிபதி சனி தான். ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அக்கறை, ஒரு பாஸ்வாலிட்டி நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு காட்டுறதில்ல சனி பகவான். எப்படின்னா, ஒரு தாய் தகப்பனா மொதல் பிள்ளையை விட அந்த 2வது பிள்ளை மேலே அக்கறை அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும், பற்றுதல் அதிகமாக இருக்கும். மொதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவன் வந்துடுவான், அவன் மேலுக்கு வந்துடுவான் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் பாருங்கள், எண்ணம் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இந்த சனி பகவானுக்கு 2 வீடு இருந்தாலும்
இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு காட்டக்கூடிய பாஸ்வாலிட்டி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனை இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த சனி பகவான் தர்றதில்லை நிறைய பேர். அப்போது இந்த நேரமானது இந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் முழுமையாக உங்களுக்கு அக்கறை செலுத்துகிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும். வேறு வழி இல்லை. ஏன்னா தனகாரக குரு, அந்த குரு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதனான சனிக்கு நட்சத்திரமும் கொடுக்குறாரு, உங்கள் ராசிநாதனுக்கு வீடும் கொடுக்குறாரு. வேறு வழியே இல்லை, அவர் நல்லது செஞ்சே ஆகணும். அப்போது குருவுடைய பார்வை, சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில், அது லாபஸ்தானத்தில். இந்த நேரமாகனது 100% நமக்கு முழுமையாக நல்லது செய்கிறதுக்கான நேரம். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேனுங்க. ஒரு மாரத்தான் வைக்கிறாங்க, இல்லை ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, நீண்ட தூரமோ இல்லை குறைச்சலாவோ. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க, 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க, 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேருன்றது தெரியாது, அது முக்கியம் இல்லை, அவசியம் இல்லை. கலந்துக்கிட்டதில் ஜெயிச்சது யாருன்றது தான் முக்கியம், முன்னுக்கு வந்தது யாருன்றது தான் முக்கியம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் இந்த பலனை கும்பராசிக்கு தான் சொல்கிறேன். ஆணுக்கு தனியாக, பெண்ணுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக, சின்னவங்களுக்கு தனியாக நான் சொல்லலை. ஆனால் இந்த பலனை யார் பயன்படுத்திக்கிட்டாங்க, இந்த பலன் யாருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, யார் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றது தான் முக்கியம் இல்லையா? இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு 100% உசுறு இருக்கும். 1%, 2% இல்லை சாமி, 100% உசுறு இருக்குன்னு சொன்னேன். ஒருபடி நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா இந்த பிரபஞ்சமானது 10 படி அழகாக கொண்டு போய் மேலே வைக்க உங்களை. இதுதான் உங்களுக்கான நேரம் நினச்சிக்கிட்டு நீங்கள் முன்னுக்கு போகிறதுல கவனம் செலுத்துங்க. சரிங்களா? இந்த பதிவு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எந்தளவுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னதை விட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். சாமி, நான் என்ன கேட்குறேன், ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. நான் மூச்சு பிடிச்சிக்கிட்டு 80 மணி நேரம் சொன்னாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். காதில் கேட்க எல்லாமே நல்லா தான் இருக்கும், செயல்படுத்தும் போது தான் நமக்கு அது சரியாக தவறான்னு தெரியும் இல்லையா? செயல்படுத்திட்டு அதன் பிறகு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? அதுபோக ஒரு எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நிறைய நான் பதிவில் நான் சொல்லியிருக்கிறேனுங்க. ஒரு சாதக புத்தகம் எழுதி கொடுத்துட்ருக்கிறேனுங்க. இந்த சாதக புத்தகத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த சாதக புத்தகத்துடைய நோக்கன்றதை விட என்னுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றது தான். இன்றைக்கி அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜோதிட அறிவு நிறைய பேருக்கு இல்லை, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜோதிட ஞானம்ன்றது நிறைய பேருக்கு இருக்குது. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே சில பேர் ஜாதக புத்தகத்தை கொடுக்க மாட்டாங்க. ஐயா, இதுதான் கட்டம், இந்த கட்டத்தில் இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அழகாக சொல்கிறாங்க. இந்த தசை நடக்குது, இந்த புத்தி நடக்குதுன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு அந்த ஜோதிட ஞானம் இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டாக நிறைய வசதிகள் நமக்கு இருக்குது. இப்போது இன்னும் ஒருபடி மேலே முழுமையான ஆயுள் கால பலனை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் செய்துட்ருக்கேன். இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து, ஆதியிலிருந்து அந்த வரை, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு வயசுக்கு என்ன பலன், ஒவ்வொரு தசையில என்ன பலன், ஒவ்வொரு புத்தியிலே என்ன பலன், அந்தரம் இருக்காது. இதில் அந்தர பலன் இருக்காது. தசை பலன், புத்தி பலன், ராசி பலன், நட்சத்திர பலன், லக்ன பலன், இந்த 12 அதாவது இந்த கட்டம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கட்டத்தில் 9 கிரகங்கள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கிரகத்துலையும், ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு கிரகம் என்னவா இருக்குது, அதுக்கு என்ன பலன், ராசி கட்டத்தில் எப்படி கிரகம் இருக்குது, நவம்ச கட்டத்தில் எந்த அளவுக்கு கிரகங்கள் இருக்குது, திரிகோணத்தில் எந்த அளவுக்கு கிரகம் இருக்குது, அதுக்கெல்லாம் எந்த மாதிரியான பலன், எந்த மாதிரி யோகங்கள். ஐயா, இது ஃபுல்லாக ஒரு சரித்திரம். இது ஒரு சரித்திரமாக இருக்கும். இது ஜனவரி மாதம் வரைக்கும் தான் நான் செய்து கொடுக்க போகிறேன். ஏன்னா இது கொஞ்ச நஞ்ச வேலை இல்லை, ரொம்ப வேலை சும்மா அதிகம், வேலை பளு ரொம்ப அதிகம். அதனால் ஜனவரி மாதம் வரைக்கும் தான் இந்த ஜாதக புத்தகம் கிடைக்கும். அதுக்கு மேற்கொண்டு கிடைக்காது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு தேவை என்னென்னா, யாருக்கு ஜாதகம் எழுதணுமோ அவங்க பேர், பிறந்த தேதி, நேரம், அப்பா பேர், அம்மா பேர், எந்த ஊரில் பிறந்தாங்க, வீட்டு அட்ரஸ் போதுமானது. வேறு எதுவும் தேவையில்லை. எனக்கு 15 to 20 நாளில் ஜாதகம் எழுதி அனுப்பிவிடுவேன். சரிங்களா? ஜனவரிக்குள்ளார நீங்கள் எத்தனை நோட்டு கொடுத்தாலும் சரி,
அதை நான் டைம் எடுத்து செஞ்சு கொடுத்துருவேன். ஜனவரி மாதத்துக்கு மேற்கொண்டு ஒரு நோட்டு கூட எழுதி தர மாட்டேனுங்க நீங்கள் கொடுக்குற நோட்டு. ஏன்னா நமக்கு நம்ம ஜோலியை பார்க்குறதுக்கு சரியாக இருக்குது. இது வந்து சர்வீஸ் மைண்டில் செய்துட்ருக்குறேனுங்க. சரியா, பார்த்துக்கோங்க. இந்த பதிவு நிச்சயமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.